ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தளபதியோட கோட் படத்தில் அஜித் இருக்காரு அப்படின்னும் ரசிகர்கள் எல்லாரும் தயாராகிக்கோங்க அப்படின்னும் வெங்கட் பிரபு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காரு. நிஜமாவே இந்த படத்தில் அஜித் வருவாரா, அப்படி வந்தால் எந்த மாதிரி சீன்களில் வருவார் அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தளபதி விஜயோட நடிப்பில் உருவாகியுள்ள தி கோட் படம் செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்தை வெங்கட் பிரபு இயக்கியிருக்காரு. மேலும் இந்த படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் மிகப்பெரிய பொருட்செலவில் தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ரிலீஸுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்கிறதால படத்தோட ரிலீஸுக்கான வேலைகளில் அர்ச்சனா கல்பாத்தி ரொம்ப தீவிரமாக இறங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான ஆடியோ லான்ச் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துலேருந்து இதுவரைக்கும் 3 பாட்டு வெளியாயிருக்கு. படத்தோட ப்ரமோஷனுக்காக இயக்குனர் வெங்கட் பிரபு பல செய்தி நிறுவனங்களுக்கும் யூடியூப் சேனலுக்கும் பேட்டி கொடுத்துட்டு வராரு. இந்த பேட்டிகளில் பல சுவாரஸ்யமான தகவல்களை ஷேர் பண்ணிட்டு வராரு. அப்போதான் இந்த படத்துல அஜித் வர்ற மாதிரி ஒரு சீன் இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம இந்த கோட் படப்பிடிப்பு தொடங்குறதுக்கு முன்னாடியே கோட் படம் தொடர்பாக வெங்கட் பிரபு கிட்ட இந்த படம் மங்காத்தாவை விட 100 மடங்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு அஜித் சொன்னதா வெங்கட் பிரபு ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி படத்தோட ட்ரைலர் வெளியான தினத்தில் படத்தோட ட்ரைலரை பார்த்த அஜித் வெங்கட் பிரபுக்கு ட்ரைலர் சூப்பராக இருக்குது, விஜய்க்கும் டீமுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிடு அப்படின்னு மெசேஜ் பண்ணதா வெங்கட் பிரபு சொன்னார். இந்த மாதிரி கோட் படத்தை பற்றி அஜித் சொன்னதையெல்லாம் வெங்கட் பிரபு செய்தியாளர்கிட்ட சொல்லிட்டாரு. இது மட்டும் இல்லாமல் அஜித்தை வச்சு அவரது 50வது படமான மங்காத்தா படத்தை இயக்கியிருந்தாரு. இந்த படம் அஜித் சினிமா வாழ்க்கையில் ஒரு மைல்கல்லாக மாறுச்சு. அது மட்டும் இல்லாமல் மங்காத்தா படத்துக்கு அப்புறமா அஜித் பல சூப்பர் ஹிட் படங்கள் நடிச்சிருந்தாலும் ரசிகர்களோட மனசில் அஜித் இன்னும் ஒரு மாசான ஹீரோவாகவும் மாசான வில்லனாகவும் உயர்ந்து நிற்கிற படம் அப்படின்னா அது மங்காத்தா படம் தான். அந்த படம் வெளியான டைமில் அந்த படத்தை விஜய் பார்த்துட்டு அர்ஜுன் கொடுத்த கேரக்டரை எனக்கு சொல்லியிருந்தா நானே நடிச்சு கொடுத்துருப்பேனே அப்படின்னு சொன்னதாகவும் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி 2 பேருமே ஒருத்தர் படம் மாற்றி ஒருத்தர் படத்தில் நடிக்கிறதுக்கு விருப்பம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால வெங்கட் பிரபு கிட்ட இந்த படத்தில் அஜித் இருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு மங்காத்தா படத்தில் வேலாயுதம் பட காட்சி இடம்பெற்றிருக்குல்ல, அந்த மாதிரி தி கோட் படத்துலையும் அஜித் வர்ற மாதிரி காட்சிகள் இடம்பெற்றிருக்கு. ஆனால் அது எந்த மாதிரியான சீன்ஸு சீக்வன்ஸ் அப்படின்றத என்னால் இப்போ சொல்ல முடியாது அப்படின்னும், ஆனால் கண்டிப்பாக படத்தில் அஜித் வர்ற மாதிரியான காட்சிகள் இருக்குது அப்படின்னு உறுதியாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அஜித்தும் விஜயும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னும் கோட் படத்தில் அஜித் வர்ற மாதிரியான காட்சிகள் ரசிகர்களுக்கு பெரிய திருப்தியவே கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால் விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் அஜித் ரசிகர்களும் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. மேலும் இது மாதிரி சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச செலிபிரிட்டி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.